இளமைகளுடைய திறனாய்வு போட்டியினுடைய முதல் அங்கமாக இடம்பெறுகின்ற இந்த அணிநடை அணிவகுப்புகளிலே அங்கே முதலில் சிரேஷ்ட மாணவ தலைவர் பாடசாலை கொடியை தாங்கி முதல்வர் அவரோடு சிரேஷ்ட மாணவ தலைவி இந்த ஆண்டுக்கான எல்லா மீனவர் திறனாய்வு போட்டியின் முதல் நிலையை பெறுகின்ற இலக்குக்குரிய வெற்றி கோடையத்தை தாங்கி விளம்பரம் அதேபோன்று உதவி சிரேஷ்ட மாணவ தலைவர் ஆய்வு போட்டியிலே இரண்டாம் இடத்தை பெறுகின்ற அந்த இலக்குக்குரிய வெற்றி கோடையத்தினை தாங்குவார் அவர்களுடன் 5 இளைஞர்களுடைய அணிநடை மரியாதையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எமது பாடசாலையில் ஆண்கள் மேலத்தைய பேண்ட் வாசிய அணியினர் அவர்களை தொடர்ந்து எமது கல்லூரியில் பெண்கள் பேண்ட் வாசிய அணியினர் அங்கே மரியாதை மழையிலே வீட்டிருக்கின்ற அணியினருக்குரிய மரியாதையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். Now at our side we can witness the gracious march of Ilango House along with the coordinator Color. பான்வாத்திய குழுவினரை தொடர்ந்து அங்கே மாணவ முதல்வர்கள் அணியினர் அங்கே விருந்தினர் மேடையிலே வைத்திருக்கின்ற விருந்தினர்களுக்கு அணிநடை மரியாதைகளை வழங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம். எமது பாடசாலையின் பெருமைமிகு பண்பாடு புகழும் கொண்ட ஓடியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தினுடைய 54 மாணவ முதல்வர்களை கொண்ட அணியினர் அங்கே அணிநடை மரியாதையை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து எமது கல்லூரியின் சாரண அணியினர் அணிநடை மேடையில் வைத்திருக்கின்ற விருந்தினர்களுக்குரிய அணிநடை மரியாதையை வழங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து பெண்கள் சாரணிய அணியினர் அங்கே அணிநடை மரியாதையினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அணிநடை மரியாதையினை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பிரதம விருந்தினர் மகாவித்யன் டாக்டர் செல்வராசா மதுரகன் அவர்கள், கல்லூரியின் முதல்வர் திரு ஏ லோகேஸ்வரன் ஐயா அவர்கள், நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் பிரதி பொலிஸ்மா அதிபர் திரு சமந்த விஜயசேகர் அவர்கள், தொடர்ந்து அங்கே சென்ட் ஜான் அணியினர் அணிநடை மரியாதையினை வழங்கிக் கொண்டிருக்க அவர்களை தொடர்ந்து பாடசாலையின் கனிஷ்ட ஆண்கள் அணிநடை குழுவினர் அணிநடை மரியாதையினை வழங்குகின்றார்கள். புகழேந்தி இளம், பாரதி இளம், கம்பன் இளம், வள்ளுவர் இல்லம், இளங்கோ இளங்களைச் சேர்ந்த கனிஷ்ட ஆண்கள் அணிநடை குழுவினர் அணிநடை மரியாதையினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மஞ்சள் நிறத்தை பிரதிபலிக்கின்ற புகழேந்தி இல்லம், நீல நிறத்தை பிரதிபலிக்கின்ற பாரதி இல்லம், ஊதா நிறத்தை பிரதிபலிக்கின்ற கம்பன் இல்லம், பச்சை நிறத்தை பிரதிபலிக்கும் வள்ளுவர் இல்லம், ஏற்றில் சிவப்பு நிறத்திற்கு சொந்தக்காரர்களான இளங்கோ இல்லம் கனிஷ்ட ஆண்கள் அணிநடை குழுவினர் அணிநடை மரியாதையினை வழங்க அவர்களை தொடர்ந்து எமது 5 இல்லங்களினுடைய பெண் வீராங்கனைகள் அணிநடை மரியாதையினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். முறையே புகழேந்தி இல்லம், கம்பன் இல்லம், வள்ளுவர் இல்லம், இளங்கோ இல்லம், புகழேந்தி இல்லம் மஞ்சள் நிறம், பாரதி இல்லம் நீல நிறம், கம்பன் இல்லம் ஊதா நிறம், வள்ளுவர் இல்லம் பச்சை நிறம், இளங்கோ இல்லம் சிவப்பு நிறம். 5 இல்லங்களினுடைய பெண் அணிநடை குழுக்கள் அணிநடை அணிவகுப்பு நிகழ்விலே ஈடுபட்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம். அவர்களை தொடர்ந்து எங்களுடைய சிரேஷ்ட ஆண்கள் அணிநடை குழுவினரும்
அங்கே அணிநடை அணிவகுப்பு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முறையே புகழேந்தி, பாரதி, கம்பன், வள்ளுவன், இளங்கோ இல்லங்களைச் சேர்ந்த அணிநடை குழுக்கள் அணிநடை அணிவகுப்பு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். Up next, we can witness the gracious march past of distinctive houses of senior team. We have Valluvan, Ilango, Bharati, Kamban and Puhalendi. மஞ்சள், நீலம், ஊதா, பச்சை, சிவப்பு ஆகிய 5 வர்ண கொடிகள் பறக்க எமது பாடசாலையிலே ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள 400 மீட்டர் ஓட்ட மைதானத்தின் வழியே 5 இல்லங்களினுடைய 3 அணிநடை குழுக்கள் இங்கே அணிநடை நிகழ்வில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது வெறுமனே காட்சிக்கான நிகழ்வு மாத்திரமல்ல, போட்டிக்கான நிகழ்வு என்பதும் குறிப்பிடத்தக்கது. திறனாய்வு போட்டியினுடைய இறுதி புள்ளிகளை தீர்மானிக்கின்ற மிகவும் முக்கியமான ஒரு போட்டி இந்த அணிநடை அணிவகுப்பு போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது.